அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, படைக்கும் பரமேஸ்வரின் மாய ஜாடி தயாரிப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாய ஜாடிகளை தயாரித்து வருகிறார். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஜார் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி நவாப் காலத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீங்கானில் செய்யப்பட்ட ஜாடிகள் தான். நம்ம வேலூரில் படைக்கும் பரமேஸ்வரின் திறமையால் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்திலான ஒரு ஜார், ஒவ்வொரு ஜாரும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயத்த வந்து செயல்பட்டு வரும். எப்படிலாம் இந்த ஜார் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம படைக்கும் பரமேஸ்வரனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேலூர் ஜிஆர்டி பின்புறம் உள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் வுட் ஒர்க்ஸ்லாம் வந்திருக்கோம். இந்த வுட் ஒர்க்ஸ் ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா கலை முதுமணி. படைக்கும் பரமேஸ்வரன் தான். ஏன் இந்த படைக்கும் பரமேஸ்வரன்ற பட்டம் அவருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில், அதாவது ஒரு பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி நவாப் காலத்தில் இது மாதிரி ஜாடியெல்லாம் இருக்கும். இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா பீங்கானில் இருக்கும். ஆனால் இவர் அந்த முயற்சியிலையும் நம்ம வந்து ஒரு மரத்தில் தான் செய்யணும்னு இருந்தார். இதை பற்றி தான் நம்ம சிலவற்றை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அதாவது ஜாடிகள்னா பார்த்தீங்கன்னா பீங்கான் தான். ஆனால் ஒரு புது முயற்சி, அந்த வுட்லேயே நீங்கள் ஜாடி செஞ்சுருக்கீங்க. ஏற்கனவே நம்ம அந்த மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஜாடிகள், இவர் படைத்த ஜாடிகளை பற்றி போட்டிருக்கோம். அதனால தான் அந்த படைக்கும் பரமேஸ்வரன்ற ஒரு இவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இவர் கலை முதுமணி அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த ஜாடிகளில் நிறைய சிறப்புகள் வந்து சேர்ந்துருக்காரு. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி ஊற்றும் போது நம்ம இந்த இதில் தான் நம்ம வந்து தண்ணி வெளியே வரும். ஆனால் அவர் இதில் வராமல் இந்த அதாவது இந்த ஹோல்ஸில் வர மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இதை பற்றி அவர்கிட்டே கேட்டுக்கலாம். சரி, இது வரைக்கும் நிறைய ஜாடிகளை வந்து நீங்கள் வந்து தயாரிச்சிருக்கீங்க. ஜாடினா பீங்கானு எப்படி நீங்கள் மரத்தில் தான் செய்யணும்னு ஒரு ஐடியா வந்தது? அதாவது புதுமை இல்லாதுங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவாபோட ஆண்டு காலத்தில் அந்த ராஜாவுங்களுக்கு கொடுக்கக்கூடிய பானத்தில் வந்து கலப்படம் எதுவும் வந்துடக்கூடாது, விஷம் எதுவும் கலக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து, அரேபியாவிலிருந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி ஒரு ஜாருங்களை தயார் பண்ணியிருக்காங்க. அது வந்து பீங்கானில் தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் மட்டும்தான் காண முடியும். அங்கே மட்டும்தான் இருந்தது. அது வந்து அந்த உற்பத்தியே கிடையாது. அது நின்று போச்சு. அதனுடைய மெக்கானிசமே இப்போ யாருக்கும் தெரியாத மாதிரி இல்லை. அது செயல்முறை வந்து ஃபார்முலாவே தெரியாது, அழிஞ்சு போச்சு. இது நான் பார்க்கும்பொழுது அது செய்யலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த மாதிரி ஜாரு செஞ்சுங்க. நான் செஞ்ச ஜாருங்களை ஏற்கனவே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா, ஒவ்வொன்றும் ஒரு ஏற்கனவே மேல வர மாதிரி, கீழே வர மாதிரி எல்லாமே இருக்கு. அப்புறம் இதுலயே வர மாதிரியும் நீங்க பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. இதுல என்ன வித்தியாசம் சொன்னா, நான் செஞ்சதுலயே எனக்கு வந்து கலை முதுமணி பட்டம் வாங்கிட்டேன். இருந்தாலும் அதிலும் உள்ள ஒரு சில குறைகளையும் நான் தீர்த்து மேம்படுத்தப்பட்ட ஒரு ஜாரா நான் இதை உருவாக்கி இருக்கிறேன். இதுல வந்து கலை அம்சத்தோடு இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இது பாருங்க, வெளியில் எடுக்க முடியாத ரிங்குங்க. எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னாலும் ரிங்கிங் வெளியே எடுக்க முடியாது. அதாவது எல்லாத்துக்குமே மூடி இல்லாம மூடி கிடையாது. இது நீங்க கிட்ட நின்று பாருங்க, ஏதாச்சும் ஜாயிண்ட் தருதான்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க காமிங்க. இல்ல, இதுல எந்த ஜாயிண்ட்டும் இல்ல. ஏதாச்சும் எங்கேயாச்சும் போன முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஜாயிண்ட் பண்ணிருப்பேன். ஜாயிண்ட் அந்த நடுவில் ஒரு இது மாதிரி. இப்ப அதுல அதுவும் கிடையாது. ஒரே மரத்திலான இது அப்படியே தான் இருக்கும். அதே எல்லாமே செதுக்கி அந்த இது அதே மாதிரி. போன வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த டிசைன்லாம் இல்லை, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு பொருள் சொல்றேனே. இன்னொன்னு ஐயா, இதுல வந்து தண்ணி ஊத்துவாங்க, ஆனா நீங்க இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி ஊத்துறது, என்ன எதுன்னு இது காமிக்கிறேன், பிராக்டிகலா காமிக்கிறேங்க. பாருங்க, இந்த ஜாரு பாருங்க. முதல்ல இந்த 4 ஜாருக்கு உண்டான வித்தியாசத்தை நீங்க. ஆமாங்க, இந்த ஜாரு பாத்தீங்கன்னா முன்பக்க வழி, ஃப்ரண்ட்டில் தண்ணீரை ஊற்றலாம், கவுத்தம்னா வராது. அதுக்கான பிரத்யேகமான வழி இந்த குழா வழியில் தான் வரும். அதாவது இந்த இதில் தண்ணி ஊற்றினா மறுபடியும் வரும், ஆனால் வராது. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு 2 தொலைங்க இருக்கும். இதில் தண்ணி வந்து உள் போகுமே தவிர நிமித்தினால் தண்ணி வராது. இந்த வழியில் தான் வரும். இது மூடியே கிடையாது. இந்த 2தோடைய மெக்கானிசம் சேர்த்து இது ஒன்றுத்திலே தயார் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பக்கமும் ஊற்றலாம், தண்ணி உள்ளே போயிடும், நிமித்தினா வராது. ஃப்ரண்ட் வழியாகவும் ஊற்றலாம், கவுத்தா வராது. ஆக 2 சைட்லேயும் வராது. பிரத்யேகமான இது வழி. நீங்கள் நவாப் காலத்தில்
செஞ்ச ஜார் பீங்கானில் செஞ்சது கூட முன்னாடி பக்கம்னு ஒன்று இருக்கும், பின்னாடி பக்கம்னு ஒன்று இருக்கும், 2 தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தையும் இல்லாமல் எந்த காலத்திலும் இல்லாத இது மூணாவது இல்லாம பின்னும் இல்லாம முன்னையும் பின்ன சேர்ந்து ஒரே ஜாரில் தயார் பண்ணியிருக்கிறேன். இது மேம்பட்ட ஒரு கலைநுட்பம். இப்போ அது ஓகே. இது 3 ஒரு வகையான ஜார் மாதிரி இருக்கு. ஆமாங்க. இது வந்து இந்த ஒரு புதுமையை படைத்தீங்க. இது வந்து ஜார் மாதிரி இல்லை, பிடிப்பும் இல்லை. இது என்னன்னு புரியலைங்க. இது நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா தான் இதோட நுட்பம் நல்லா தெரியும். இல்லை, யானை வேற வச்சிருக்கீங்க. அதாவது அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கால் பாதத்தை அந்த தண்ணி வந்து காணாம போயிடும். கிருஷ்ணரோட பாதம் இது 2 இடத்துல தான் இருக்கு இந்த மாதிரியான பொருள். எங்கன்னா ஒன்று வந்து பெங்களூர்ல கிருஷ்ணர் கோயில் இருக்கான், இன்னொன்று வந்து வந்தவாசிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு மண்டபம் அதுல இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் பார்க்கல, ஆனா அதோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த யானை உருவத்தை பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க, இந்த தும்பி கைக்கு படாத வரைக்கும் தண்ணி அப்படியே தான் இருக்கும் ஊத்துனது. அந்த தும்பி கையில பட்ட உடனே தான் தண்ணியோட அளவு அந்த தும்பி கை டச் ஆகும்போது அது தண்ணி குடிச்சிடும் யானை. அதுதான் இதோட தொழில்நுட்பம். இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதை நான் இன்னொன்று சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னோம்னாக்கா, நீங்கள் அருங்காட்சியகத்திலேயோ இல்லை வெளியில் இருக்கிற ஒரு ஜாருங்களை பார்த்தீங்கன்னா சும்மா இது மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க, அதுதான் மெக்கானிக்ஸ் காமிப்பாங்க. ஆனால் இதில் நான் புதுமையை என்ன பண்ணுறேன்னு சொன்னால் உங்கள் எதிர்க்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றுவேன், ஃபுல்லாக கொள்ளளவு, அதாவது ரொம்ப அளவுக்கு ஃபுல்லாக கொள்ளளவு வந்த பிறகு, ஏன்னா நான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது கொஞ்சோடு காத்துறீங்க, நீ நிறைய ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி தான் இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வெளியில் வர வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது ஆப்ரேட் பண்ணும்போது அப்போ ஒர்க் ஆகும். இதுதான் இதோட விசேஷம். இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது பெருமைப்பட்டுங்க. என் காணொலியை காணும் பார்வையாளர்களுக்கு இந்த காட்சி எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். டெமோ நீங்கள் பாருங்கள். இது பாருங்கள், இதில் வந்து ஃப்ரண்ட் சைஸ்ன்னு சொல்கிறோமே, ஃப்ரண்ட் பக்கம் அது ஜாருங்க. இது இந்த ஜாரில் பாருங்கள் தண்ணீர், இதில் பாருங்கள் நல்லா பாருங்கள் தண்ணி ஊற்றுறோம். பார்த்துட்டிங்களா? எந்த பக்கம் ஊற்றுனா ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், ஏதாவது இல்லைக்காதுங்களா பாருங்கள், தண்ணி எதுவும் வெளியே வரல, அப்படியே பாருங்கள் அப்படியே நின்று போகுது. ஆனால் இதுக்கான பிரத்யேகமான வழி இதுதான். இந்த வழியில் தாங்க தண்ணி வரும்னு சொல்கிறேன் நாங்கள். இது பாருங்க, பிரத்யேகமான வழி. அதாவது ஊத்தின வழியில வராது. ஆமாம், ஊத்தின வழியில் திருப்பி வராதுங்க, இந்த சைடில் திருப்பி வராது. பொதுவாக ஜார்னா ஊத்தின வழியில இப்படி திருப்பினா வந்துடும். இல்லை 2 பக்கம் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதில் வராது. நம்ம இன்னொரு முறை செஞ்சு காமிக்க போகிறேன். இது பாருங்க, பின்னாடி சைடு மட்டும்தான் இருக்கு, முன்னாடி பக்கம் மூடியே கிடையாது. முன்னாடி ஊற்றவே முடியாது பாருங்க. இதில் இந்த பக்கம் ஊற்றுறோம். ஸோ இந்த வழியில் ஊற்றுனா இந்த வழியில் வரணும், ஆனால் வராதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க. இது மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்க. அது பாருங்க, நல்லா பார்த்துங்க. இது ஊற்றின பக்கம் வேணா வருதுங்களா பாருங்க. ஓ, ஒரு வராது, இந்த வழியில தான் வருங்க. பாருங்க மொத்தம் இதுங்க. நீங்க இது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்க போறேன். இது வந்துங்க, இது 2 நவாப் காலத்துது. இப்போ இந்த காலத்துல நான் தயார் பண்ணது மட்டும்தான் இருக்கும், வேற இல்லை. இது 2 தொழில்நுட்பத்தையும் நான் ஒன்னா செஞ்சிருக்கிறேன். பாருங்க, இதுல ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் ஊத்துறேன், சரிதானுங்களா? ஃப்ரண்ட் பக்கம் பாருங்க, பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட்ல வரல பாருங்க, இப்போ இந்த பேக் சைடு நீங்க ஒரு சொட்டுனாக்கா சும்மா மேலே கருத்து தான் பாருங்க, அதுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்க, அப்படி நின்று போச்சு. இப்போ பாருங்க, பிரத்யேகமான வழி. இப்போ உங்களுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கலாம்.
இந்த கிளாஸ் வரைக்கும் ஊற்றினா தான் ஃபங்க்ஷன் ஆகுது, முழுசாக ஊற்றினா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் வந்து நான் உங்கள் கையில் காமிக்க போகிறது சேலஞ்சாகவே. ஃபுல்லாகவே ஊற்றிட்டு அதோட மெக்கானிசத்தை காமிக்கிறேங்க. பாருங்கள், வாய்ப்புறம் ஊற்றுறதுங்க. நீங்கள் இங்கே கவனிங்க, இந்த பக்கம் தண்ணி வர்ற வரைக்கும் அப்படி பாருங்க. பாருங்க, இந்த பக்கம் வெளியே வருது பாருங்க. பார்வையாளர்கள் பாருங்க, வெளியே வருதுங்களா? வெளியே வருதுங்களா? நல்லா பார்த்துங்க. ஏன்னு கேட்டால் என்னுடைய தொழில்நுட்பம் வந்து மேம்படுத்தப்பட்டது அப்படிங்கிற உங்கள் கையில் காமிக்கிறேன். இப்போ இது வெளியே போயிடுச்சுக்கா. பாருங்க, வருதுங்களா? பாருங்க, முற்றிலும் முழுசாக தானே ஊற்றுனேன், சரிதானுங்களா? பாருங்க, இப்போது அதோட லிக்விடு மொத்தம் எடுக்கிறேன். நீங்கள் இது மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்களா சொல்லுங்கள். பாருங்க, இதுதான் மேம்படுத்தப்பட்ட ஒரு ஜார்ன்றது. நீங்கள் இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு கிளாஸ் வரைக்கும் வச்சு பண்ணுறது கிடையாது. நான் அது செஞ்சது. அதே மாதிரி பாருங்கள், இது பேக் சைடு. இதுலேயும் பாருங்கள், நான் ஃபுல்லாக ஊற்றுறேன். வெளியே வர வரைக்கும் போனாலும் அந்த மெக்கானிசம் ஒழுங்காக வேலை செய்யும். இது ஒரு மூக்கு மாதிரி என்னன்னா பாருங்க, முழு கொள்ளளவுக்கு ஊத்துறேங்க. முழு கொள்ளளவு. நல்லா பாருங்க, உன்னிப்பா பாருங்க. எவ்வளவு அது ஜாரு எவ்வளவு முடியுமோ அது மொத்தமே கொள்ளளவு பாருங்க. இதை நீங்க பல விதமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஜார் பாருங்க, சைடு பாருங்க, கொஞ்சம் சைடு வெளியே வந்ததுங்களா? பாருங்க, இதுதாங்க அதுல தொழில்நுட்பம். அது கீழே ஊத்துறீங்க, ஆனா கீழே வரல. இந்த சைடு ஃபுல்லா நிரம்பி போயிருக்கு. இப்போ அப்படி இருந்தாலும் பின்னாடி பக்கம் அந்த லீக்கேஜ் வர்றதா பாருங்க. கீழே வந்திருக்கணும், ஆனா வரலைங்க. இதுதான் வந்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்னு நான் சொல்றேங்க. பாருங்க, ஆனா இது மாதிரி வந்து நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு கிளாஸ்ல தான் வந்து அந்த தொழில்நுட்பம் இருக்குமே தவிர, நவாப் காலத்துல செஞ்சது கூட இந்த மாதிரி முழுசா கொள்ளுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இல்லைங்க. இவ்வளவு கொள்ளு. இப்போ பாருங்க, இப்ப நீங்க மூணாவதா பார்க்க போறது இந்த தொழில்நுட்பங்க. இதையும் முழுசா கொள்ற மாதிரி தான் நான் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பல விதமான ஜாரிகள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு தான் இருக்கும். அது முற்றிலும் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யப்பட்டு முழுமையடைஞ்ச ஒரு ஜாருங்க இதெல்லாம். பாருங்க, இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றுறோங்க? ஏதோ ஒன்று ஊற்றுட்டோம். பாருங்க, இப்போ தண்ணி வரல இல்லைங்களா ஊற்றின வழி. இப்போ நான் எதில் ஊற்றுறேன் பாருங்க, இந்த பக்கம். நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த சந்து வழியாக வரணுனாக்கா ஃபுல் நரம்புனா தான் வரும். நிரம்பிச்சிங்களா? பாருங்க, இந்த பாருங்க சார், நிரம்புது. ஆனா கீழே வரல, இதுல வரலைங்க. பாருங்க, அப்படி எப்படி நிமித்துறங்க, அந்த பக்கமும் கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, வெளியே எடுக்கிறோம் பாருங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தலாம். இதுல உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா நேரடியாகவும் பார்க்கலாம். நீங்க
இதை வந்து உங்களுடைய பார்வைக்காக அனுப்புகிறேன். இதில் பாருங்க, கிட்ட பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து செஞ்சதுக்கான அடையாளங்கள், ஏதாச்சும் ஒரு ஜாயிண்ட்டு இல்லை பொழந்துட்டு செய்கிறதோ, நீங்கள் பொழந்துட்டு செய்யும் சொல்லிட்டு தான் வலை வைக்கிறேங்க. இது ஒரே மரத்தில், அதாவது இங்கே ஜாயிண்ட் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறேன். இது ஒரு சேலஞ்சான ஒரு தொழில்நுட்பம். இதை வந்து நான் இன்னும் இது வரைக்கும் கமர்ஷியல் பண்ணலை. தேவைப்பட்டவங்களுக்கு, தொழில்நுட்பத்தை விரும்புகிறவங்களுக்கு, நவாப் காலத்தோட ஜாரு, அதை விட மேம்படுத்தப்பட்ட ஜார் நம்ம கையில் ஒன்று இருக்குதுன்னு பெருமைப்படக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இது செஞ்சு தர தயாராக. உங்களுக்கு இதில் எதுனா சந்தேகம் இருந்தால் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக தொடர்பு கொள்ளணுன்னாக்கா என்னுடைய ஃபோன் நம்பரு சொல்லுங்க, 9894092645. நீங்கள் எந்த சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம். இதில் ஒன்றுன்னு பாருங்கள், இது ஏன் தண்ணி குடிக்கிறது ஒரு காட்சி, அதையும் ஒரு அழகான பொருள் பார்த்துங்க. இதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன பாருங்கள், யானை ஒன்று இருக்கும், தும்பிக்கை ஒன்று இருக்கும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, தண்ணி தருதுங்களா? சார், இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன், அந்த ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது. அந்த யானை தந்தம் போட்டவொன்னே அந்த பாருங்க, அடுத்து பாருங்க, இது கலர் மாற்றிட்டா நல்லா இருக்கும், பால் மாதிரி. பாருங்க, தும்பிக்கையில் படுதா பாருங்க, கொஞ்சம் பாருங்க, தண்ணி எதுனா இறங்குதா? இல்லைங்க, அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கவனிக்கணும். பாரு சார், தும்பிக்கையில் படுது, ஆனால் அது வாய்ப்புறம் படலை அந்த தும்பிக்கையோட ஹோல்ஸுக்கு. இப்போ பாருங்க, அவ்வளோதான், தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க யானை. பாருங்க, பார்த்தீங்களா? சூப்பர் சார். அதாவது நான் கூட அந்த தும்பிக்கை பட்டனை கொஞ்சம் தான் இதாகும் பார்த்தேன், மொத்தமே குடிச்சு எடுத்துச்சு பாருங்க. இப்போ இது போயிடுச்சு, மீண்டும் பாருங்க, தண்ணி குடிச்சிச்சுங்க. திருப்பி பாருங்க, இறங்குதா பாருங்க, அப்படியே இருக்கு. இப்போ அதுதான் நான் இந்த அப்படியே இருக்கு பாருங்க, வீடியோ கூட அது அப்போ போனேன். இந்த பாருங்க, இன்னும் கூட பாருங்க, அப்படியே தான் இருக்கு. அந்த தும்பிக்கையில பட்டா கூட இல்லை, அந்த வாய்ப்புறம், அந்த தும்பிக்கை வாய் இருக்கு இல்ல பாருங்க, படுது, தும்பிக்கையில படுது, இருந்தாலும் குடிக்கல. அந்த வாய்ப்புறம் 2 சந்து இருக்கு இல்லையா அந்த தும்பிக்கையில, அதுல பாருங்க, அவ்வளோதாங்க. பாருங்க, மொத்த தண்ணியை குடிச்சிச்சு. இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்த அந்த ஜாருங்களுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இது மேம்படுத்தப்பட்ட ஜாருங்கள். நீங்கள் அந்த அந்த வீடியோ காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏற்கனவே பல விதமான ஜார்களெல்லாம் செஞ்சுருக்கிறேன். அதனால வந்து எனக்கு வந்து கலை முதுமணி என்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. நான் வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருதுக்காக, போட்டியிடுவதற்காக இதெல்லாம் வந்து தயார் பண்ணியிருக்கிறேன். மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்க. இது எல்லாம் வந்து இப்போ நான் அனுப்புகிறேன் போது உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு வந்து முக்கியம். நீங்கள் இதுக்கு நிறை குறை எது இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் சொன்னால் என்னை நேரடியாக கான்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து எது விதமான எடிட்டிங் எல்லாம் கிடையாதுங்க, டைரெக்டாக எல்லாமே செஞ்சு இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணுனாலும் என்ன நீங்கள் வந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு நான் நேரடியாக செஞ்சு காமிக்கவும் தயாராக இருக்கிறேன். இல்லை நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்தாலும் நான் பண்ணி காமிக்கிறதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. உங்களுடைய எந்த கருத்தாக இருந்தாலும் என் ஃபோன் மூலமாக என்னுடைய நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்தாலும் நான் இது வந்து செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பரு 9894092645 பரமேஸ்வரன். என்னுடைய பரமேஸ்வரன் வுட்டன் மேஜிக் ஜாருன்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாவே என்னுடைய அனைத்து படைப்புகளும் நீங்கள் அதில் பார்க்க முடியும். இதுகள் மட்டும் இல்லாமல் கோயிலுங்களில் இருக்கிற சங்கிலிகள், அதாவது வளையம் மாதிரி இருக்கிறது, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கிற வளையங்கள், ஒரு 4 தூணுக்குள்ள இருக்கிற பாலு, தவுளையோட சவுண்டு, இது மாதிரியான ஏகப்பட்ட தயாரிப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து வுட்டன் மேஜிக் ஜார்னு மட்டும் போட்டாவே போதும், அதில் என்னுடைய கலைப்படைப்புகள் மொத்தமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு முடிவு வந்து மேல் கொண்டு தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் என்னை நேரடியாகவும் ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.